இங்க பாரு, நான் உயிரோடு இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கு சூடு சொரணன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே இங்கிருந்து போயிரு. வந்துட்டியா? இந்த காப்பியை கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வா. ஒன்னும் தேவையில்ல. என்னடி? ஏன் பாட்டி நீயும் என்ன டார்ச்சர் பண்ணிருக்கிற? யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னடி? எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிடலான்னு தோணுது. ஏய், என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ? இன்னும் என்ன பாட்டி ஆகணும்? என் வாழ்க்கையே போயிடுச்சு பாட்டி. என்னை பார்க்கவே பிடிக்கலன்றாங்க. ஏதாவது செஞ்சு பண்ண வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க பயந்து கிளம்பி வந்துட்டேன். திரும்ப அவங்க முன்னாடி போய் நின்று அவங்களை சங்கடப்படுத்த விரும்பல. அதனாலதான் அவங்ககிட்ட சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். அவங்கள பார்த்தா இது ஒண்ணு மட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க மேல இருக்க கோவத்துல நான் கிளம்பி வரல. அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். இதை நீங்க 2 பேரும் மறக்காம உங்ககிட்ட சொல்லிடுங்க. சார், ஒரு நிமிஷம். நீங்க பட்டில இப்படி கிளம்பி போட்டா எப்படி சார்? எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அவங்க ஏதோ கோவத்துல மட்டும் இருந்தா சரி பண்ணிடலாம். ஆனா அவங்க என்ன வெறுக்கிறாங்களே, இது எப்படிங்க என்னால சரி பண்ண முடியும்? சார், அப்படிலாம் இருக்கவே இருக்காது சார். சத்யாவால என்னைக்குமே உங்களை வெறுக்கவும் முடியாது சார். சும்மா கோவத்தில் ஏதாவது சொல்லியிருக்கோம் சார். சார், சத்யா உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறது எங்களுக்கு தான் சார் தெரியும். அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கலாங்க. ஆனா இப்போ அவங்க என் மேல வெறுப்புல தான் இருக்காங்க. அது அவங்க என்கிட்ட பேசின வார்த்தையில மட்டும் தெரியல, அவங்க என்ன பார்க்குற பார்வையிலே தெரியுதுங்க. சார், உண்மையாக லவ் பண்ணுறவங்க துரோகமே பண்ணியிருந்தாலும் அவங்களால வெறுக்க முடியாது சார். சத்யா உங்களை உண்மையாக லவ் பண்ணிச்சு சார். அதனால் உங்களை வெறுக்கலாம் சான்ஸே இல்லை சார். சார், எங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சத்யாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுங்க சார். ஏங்க, ஒரு வாட்டி இல்லைங்க, 1000 வாட்டி கூட நான் ட்ரை பண்ண தயாராக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு அவங்க மனசு மாறணுமே. சார், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார், அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மாப்பிள மாப்பிள எங்க போயிருப்பாரு? ஏய் மாப்பிள எங்கடி? சத்யா உன்னதான் கேக்குறேன், மாப்பிள எங்க? என்ன மாப்பிள எங்கடி? என்னடா கேட்டா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பார். இல்லடி, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம். அவன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? ஏய் என்னடி பேச்சு இதெல்லாம்? மாப்பிளைய காணோம்னு சொல்ற, அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கற. அது இப்ப நான் என்ன பண்ண சொல்ற? எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வருவான். மாப்பிள அப்படி எல்லாம் சொல்லாம வெளியில போற ஆள் கிடையாது. அப்ப நான் என்ன அவனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறேன்? சொல்லாம வெளில போனானா அது அவன் தப்பு. அதுக்கு நீ அவனாண்டதான் ஏன்னு கேட்கணும். அத்தை விட்டு என்னன்னு கோபப்பட்டு நிறுற? ஏய் அவரு உன் புருஷன். அத நீ தான் சொல்லிக்கணும். என்னடி என்ன ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? திரும்பவும் அவர் கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஒன்ன தாண்டி கேக்குறேன். ஆமா, சூடு சொர்ணன் தான் இந்த வீட்டு விட்டு போயிருன்னு சொன்னேன். இருந்திருக்கும் பொழுது போயிட்டான். இத்தனை நாளா என்னைக்காவது உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கிறனா? என்ன நீ பண்ண எதுவுமே எனக்கு தப்பா தோணல. ஆனா ஆனா நீ இப்ப பண்ணது பெரிய தப்பு. வாய் வார்த்தைக்காக வாழ்க்கையவா தொலைக்கிறது? என்ன வேணாலும் பேசிருக்கட்டும், அதுக்காக வீட்டுக்கு வந்த மாப்பிளைய இப்படியா இப்படியா கேவலமா பேசுறது? என்னடி என்ன அவர் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு? புரிஞ்சுக்காம ஏதோ வாய் வார்த்தையில 2 வார்த்தை தப்பா பேசிருப்பாரு. அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. அதுக்கப்புறமும் ஏண்டி இப்படி வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை புத்திசாலின்னு தன்மையானவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீயும் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி அவசர புத்தியாவும் வீம்பு பிடிச்சவளாவும் இருக்கியே. இங்க பாரு, இப்பவே மாப்பிளைக்கு போன் பண்ணி நீ பேசினதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. முடியாது பாட்டி, முடியாது. என்னடி என்னடி முடியாது? எங்க மாப்பிள்ள போயிட்டீங்க? உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல பாட்டி, வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது. அதான் சும்மா அப்படியே வெளியில போயிட்டு அத்தைக்கு பழமும் சத்யாக்கு கேக்கும் வாங்கிட்டு வந்தேன். நீங்க காணோன்னு பதறி போயிட்டேன் மாப்பிள்ள. ஏன் பாட்டி பதறீங்க? நான் சொல்லாம எங்க போறேன்? என்னங்க பாட்டி, இது அத்தை கிட்ட கொடுங்க. நான் கேட்டேனா? கேட்கலன்னா என்னங்க, இது கேக்கு தானே, அதான் கேட்காம உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? ஓ, இவ்வளவு தூரம் நம்ம பேசியும் இவனும் வீட்டை விட்டு போகாம இருக்கான் தானே? ஆக்சுவலி உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கிறப்போ அது எப்படி சரி பண்றதுதான் நான் பார்க்கணும். அதை விட்டு நான் கோச்சிட்டு போயிட்டேன். அப்படிங்க
இந்த மாட்டுக்கு நீங்க எத்தனை சூடு போட்டாலும் அது இனி இங்கதான் இருக்கும். நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட சூடு சொன்ன எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்ன பேசினாலும் சரி, நீங்க இல்லாம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். வாங்க வாங்க கிளம்பலாம். எங்க மாப்ள? சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வரலாம். இல்லையா? என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை கிட்ட வெளியில போயிட்டு வரலான்னு. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வெளில போயிட்டு வரலாங்கறா. இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா எப்படிங்க உடம்பு சரியாகும்? நேத்து பாட்டி என்ன சொன்னாங்க? ஓடி ஆடி பழகினவங்க அடைஞ்சே கடந்தா சிரமம்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க? வெளியில போய் ஃப்ரெஷ் ஏர் பிரீத் பண்ணாதான் எனர்ஜி இருக்கும். வாங்க அத்தை, பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆமா சத்யா, மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. வா போலாம். அம்மா நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டி நீ தனியா இங்க இருந்து என்ன பண்ண போற? இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, அதான். பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடுங்க. வாங்க. ஏண்டி மாப்பிள்ள தான் கூப்பிடுறாருல, வா போலாம். பாட்டி வாங்க வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சுல. வாங்க வாங்க, வா. டைம் ஆயிடுச்சு, போலாம். வா. சத்யா, இந்த இடம்லாம் ரொம்ப புதுசா ஆயிடுச்சுல. பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில். கொஞ்ச நாள் தான் வரல, அதுக்குள்ள பாரு எப்படி மாறிடுச்சுன்னு. பாட்டி பாத்து என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லல்ல பாட்டி, ஒண்ணும் இல்லல்ல. இல்லம்மா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வரல. ஆமா. வாங்க அத்தை, இப்படி உட்காருங்க, உட்காருங்க. நீங்க மட்டும் வேணா உட்காருங்க மாப்ள. ஏன் அத்தை என்ன மட்டும் உட்கார சொல்றீங்க? இல்ல, காலார நடந்தா உடம்பு சரியாகும்னு நீங்க தானே சொன்னீங்க. நாங்க அப்படியே நடந்து 2 ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம். ஓகே அத்தை. பாட்டி நீங்களும் பார்த்து போயிட்டு அத்தை வாங்க. வாங்க போலாம். எங்க எங்க நீங்க போங்க பாட்டி. நீங்க எங்க போறீங்க? ஆமாமா, நீ எதுக்கு எங்க கூட வர? மாப்பிள்ளையோட இரு. இல்லம்மா, நானும் உங்க கூட வரேன். ஏங்க நீங்க வீட்ல டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 2 ரவுண்ட்ல போனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஆமா சத்யா, நீ மாப்பிள்ளையோட இரு. இல்ல பாட்டி, நானும் வரேன் பாட்டி. நீயும் வந்துட்டா மாப்பிள்ளை தனியா இருப்பாரு. நீ மாப்பிள்ளையோட இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஜானகி வாமா, நம்ம போலாம். நீங்க 2 பேரும் பேசிட்டு இங்கே இருங்க, போயிட்டு வந்துடுறோம். ஏங்க டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க, நின்ன கால் வலிக்க போதுங்க, உட்காருங்க.
இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குத. மாப்பிள்ள சத்யாவை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாரு. அதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பாதி உடம்பு சரியா போயிடுச்சு. சத்யாக்கு கல்யாணம் நடந்தப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமோ ஒத்து போகாதோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு ஜானகி. நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒத்துமையாலாம் இல்ல. ஆனா என்னால அதை உன்கிட்ட சொல்ல முடியல. என்னத்த எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறீங்க? ஒண்ணுல அது அது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானகி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போலாம். ஏங்க அது வந்து நான் நீ முட்டாள் பேசுறா, சமாதானப்படுத்துறா. உனக்கெல்லாம் அறிவே இல்லடா. அவ என்ன மாதிரியே இருக்கான். கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன் baby I love you. நீ நிக்காமல் போனாலும் துரத்தி சொல்லுவேன் baby I love you. இது அத்தனை கற்பனையா? அதானே பார்த்தேன். எங்க சமாதானம் ஆயிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஏங்க பரவாயில்லங்க, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க. இங்க பாரு, உன் கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். தேங்க்ஸ்ங்க. எனக்கு எதுக்குமா நீ தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு காலம் பூரா நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏங்க? நான் பண்ண தப்பால 5 வருஷம் நம்ம பிரிஞ்சிருந்தோம். உன் அருமை அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என் தப்ப உணர்ந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டதும் உடனே மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே. கோவத்துல ஏதோ 4 வார்த்தை பேசிட்டீங்கன்றதுக்காக நானும் கோச்சிட்டு போயிருக்க கூடாதுங்க. தேவையில்லாத பிடிவாதத்தினால தேவையில்லாம 5 வருஷத்தை வாழாமலே விட்டுட்டோம். நம்ம பொண்ணு தினமும் அப்பா எப்ப வருவாருன்னு கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன்.
இனிமே இந்த தப்பை நாம ஜென்மத்துக்கும் பண்ணக்கூடாது. இனிமே அப்படி நடக்காது.